exercise 9.1 and question number 10. So what is our question ma? So in the over question over unique sum. So எல்லா சம்மே ஒவ்வொரு கான்செப்ட்டை உங்களுக்கு சொல்லி தருது. ஸோ எல்லாமே சம் 4-5 தடவை ஒரு 4-5 தடவை ரீட் பண்ணுங்கள். சரியா? ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா டயக்ராம் போடுங்க. ஸோ டயக்ராமை கரெக்டாக போட்டுட்டாலே பாதி சம் அப்படி தானே? ஓகே. ஸோ கொஸ்டினை பாருங்களேன். 2 poles are standing opposite each other on either side of the road which is 80 meter wide. ஸோ இது ஃபஸ்ட் லைனே நமக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லுது. அது மட்டும் நல்லா கவனம். 2 poles இருக்குது அப்படிதான். 2 polesனால் 2 கம்பு இருக்குது ஆஃப் ஈக்குவல் ஹைட்ஸ். ஸோ இது வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, ஈக்குவல் ஹைட்ஸ்ன்னு. போன சம்லலாம் அப்படி கொடுக்கல. இதில் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஈக்குவலாக போடணும். அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ விச் இஸ் ஸ்டாண்டிங் எய்தர் சைட் ஆஃப் த ரோடு. ஒரு ரோடுக்கு 2 பக்கமும் இருக்குது விச் இஸ் 80 மீட்டர் வைட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ரோடு போடலாம். ஸோ இந்த ரோடு இருக்குல்லம்மா, இது எத்தனை மீட்டர்னு சொல்லியிருக்காங்க அவங்க? 80 மீட்டர்ஸ் வைட். ஓகே. ஸோ இந்த ரோட்டில் தான் என்ன இருக்குது? போல். எத்தனை போல் இருக்குது? 2 போல் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவல் ஹைட்ஸ். ஸோ 1 and 2. ஸோ எத்தனை போல் போட்டாச்சு? 2 போல். இதுதான் ஃபஸ்ட் லைனுக்கான டயக்ராம். ஓகே. செகண்ட் லைன் பாருங்களேன். ஃப்ரம் எ ரோட். ஓகே. ஸோ ரோடுக்கு நடுவில் அவங்களே சொல்லிட்டாங்க பிட்வீன் த ரோட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த போல்ஸ். ஸோ ஏமா போல்ஸ் 2 போல்ஸ் இருக்குல்ல, அதனால் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி. ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த போல்ஸோட இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கலாம், எந்த ஓரத்துலனாலும் இருக்கலாம். சரியா? இங்கேருந்து ஆங்கிள் வந்து டாப் ஆஃப் த போல்ஸ். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 60 டிகிரி இருக்கு, இன்னொன்று வந்து 30 டிகிரி இருக்குது. சரியா? ஸோ கொஸ்டின் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல்ஸ். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஹைட்டு. இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த போல்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு தேவை. இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ நம்ம கரெக்டாக தெரிய வேண்டியது என்னது? டயக்ராம். இந்த டயக்ராமில் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேர் கொடுக்கணும். சரியா? என்னென்ன பேர் கொடுப்பீங்க? எப்பயும் போல் நம்ம ஏபிசின்ற பேரை கொடுத்துக்கலாம். ஸோ ஏ பி, இங்கே நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குல்லம்மா, சி டி இ. ஸோ மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த ஏபின்றது யார்? போல். இதுவும் போல். இந்த பிடின்றது யாருன்னு பார்த்தா ரோடு. ஸோ இங்கே வந்து டோட்டலாக பிடி, நல்லா கவனிச்சுக்கோங்க, பிடி டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த பியிலேருந்து இந்த டி வரைக்கும் 80. சரியா? ஆனால் பிசியும் சிடியும் தெரியாது. நம்ம அப்போ பிசி ப்ளஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு 80. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 80. ஸோ அவங்க வந்து இந்த பாயிண்ட் வந்து எப்படி டிஸ்டன்ஸ் இருக்குன்னு ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து 2 போலுமே ஈக்குவல். ஏபி இஸ் ஈக்குவல் டு இடி. இது ரெண்டுமே நமக்கு என்னது? சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளமை செய்வோம். சரியா? ஒரு தடவை tan 60, ஒரு தடவை tan 30. ரெண்டையும் கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் tan 60 எழுத போகிறேன், இந்த பக்கம் tan 30. ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து மெர்ஜ் பண்ணணும். அதான் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஏபி பாருங்கம்மா. 60 டிகிரி ஆப்போசிட் சைடு வந்து என்னது பார்த்தீங்கன்னா ஏபி. ஸோ ஏபி பை பிசி இந்த ட்ரையாங்கிள் போட்டாச்சு. அதாவது என்ன ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஸோ இது வந்து எந்த ட்ரையாங்கிள் இருக்குது? சிடிஇ. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்? 30க்கு ஆப்போசிட் வந்து இந்த இடி. ஸோ இடி டிவைடட் பை சிடி. சரியா? ஸோ இப்போ இது எழுதியாச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். tan 60யோட வேல்யூ வந்து √3. ஓகே. இங்கே ஏபி அப்படியே வச்சுக்கோங்க. பிசியோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்? √3 பிசி ஈக்குவல் டு ஏபி. ஸோ இந்த ஏபி வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள தீட்டா tan 30க்கு நம்ம கடன் கொடுத்தா அந்த tan 30 யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ tan 30யோட வேல்யூ வந்து என்ன வரும்? 1/√3. அடுத்தது இங்கே இடி இருக்காமா? ஸோ இடிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா ஏபின்னு போடலாம். கீழே வந்து சிடி. ஸோ 1/√3
ஏபிக்கு பதிலாக நம்ம இப்போ என்னம்மா போடலாம், இப்போ தான் என்ன யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். நம்ம பக்கத்தில் உள்ள tan 60 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் யாருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் பாருங்கள், ஏபிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், √3 BC. ஓகே, ஸோ கீழே என்ன இருக்குது, ஆல்ரெடி சிடி இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள். இது வரைக்கும் எல்லோரும் புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டையும் கார்லேட் பண்ணியாச்சு. சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான். சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து சிம்பிளாக கிடச்சோம். ஓகே, ஸோ இந்த பிசியும் சிடியும் இவங்க ரெண்டு பேரை நம்ம எப்படி கார்லேட் பண்ணுறது, அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், சரியா? ஸோ என்ன ரிலேஷன்ஷிப்பு, பிசி ப்ளஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி. ஸோ இதுதான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ பிசி plus CD is equal to 80. So BC is equal to 80 minus CD. Or CD ஏதாச்சும் ஒன்று எடுத்து இங்கே யூஸ் பண்ணலாம். நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 1/√3 பிசிக்கு பதிலாக என்னம்மா போட போகிறோம், 80 minus CD. கீழே வந்து CD. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் CD கிடச்சிரும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். நல்லா கவனிங்க, சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும், அவ்வளோதான். ஸோ இந்த சிடி இங்கே 1 கிட்ட வருது. இந்த √3 × √3 3, 80 மைனஸ் சிடி. ரொம்ப சிம்பிள்மா ப்ராப்ளம். ஸோ இந்த 3 இது, ஸோ 240 மைனஸ் 3CD. இந்த 3CD இங்கிட்ட ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன ஆகும், ப்ளஸ் 3CD ஆகிடும். இங்கே 240 மட்டும்தான் இருக்கும், சரியா? ஸோ சிடியை ஆட் பண்ணால் என்னமா வரும், சிடி 1CD 3CD. இந்த இடத்துல 1 போட்டுக்கோம். அப்போ 4CD. அவ்வளோதான் பாருங்கள், ஆன்சர் வந்துடுச்சு 240. ஸோ சிடி இஸ் ஈக்குவல் டு 240 டிவைடட் பை 4. ஸோ இதை கேன்சல் பண்ணால் we get 60. ஓ சூப்பர் ஆன்சர். ஸோ சிடி இஸ் ஈக்குவல் டு 60. அப்போ பிசி வந்து என்னவா இருக்கும், 80 மைனஸ் 60. ஸோ தட் இஸ் 20. அவ்வளோதான். ஸோ சிடி பிசி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த போல் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, சரியா? ஓகே, ஆனால் போலோட ஹைட்டை நமக்கு கண்டுபிடிக்கணும்லம்மா. ஸோ போலோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னா போல் வந்து நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம், ஏபி. இது வரைக்கும் பாருங்கள், ஏபி இஸ் ஈக்குவல் டு √3 BC இருக்கா, இது வந்து இருக்கு பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு BC. இப்போ நம்ம BC எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், BC இஸ் ஈக்குவல் டு 20. எஸ், அவ்வளோதான். இந்த 20 இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் 20 into √3. ஸோ 20 √3. ஸோ ஏபின்ற போலும் அதுக்கப்புறம் ஈடின்ற போலும் ரெண்டு போலோட ஹைட்டும் 20 √3. ஸோ இது ரெண்டு தான் நம்மளுடைய ஆன்சர், சரியா? ஸோ ஃபினிஷிங் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஹைட் ஆஃப் த போல்ஸ் எழுதுவோமா. ஸோ ஆன்சர் எழுதிட்டு ஹைட் ஆஃப் த, அதாவது ஈக்குவல் ஹைட் ஆஃப் த போல்ஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன எழுதிக்கலாம்னா 20 √3. அப்புறம் இந்த பாயிண்ட், த ப்ரெசன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் எங்கே இருக்குது, பிசி வந்து 20 cm மீட்டர் இல்லைம்மா, இன்னொன்று வந்து 60 meters. அவ்வளோதான் ஆன்சர், சரியா? ஸோ டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளமா? tan 30 tan 60 அது ரெண்டையும் கார்லேட் பண்ணுறோம், அவ்வளோதான், சரியா? ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டீங்களா, ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.